3 by 2x plus 5 by 3y equal to 7, 9x minus 10y equal to 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 3 by 2x plus 5 by 3y, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த 7 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது -7 அப்படின்னு வந்துடும், ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த 9x minus 10y நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த 14 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வரும்போது -14 வந்துடும், ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து a1 b1 c1 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ a1 அப்படின்றது ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ அப்போ a1 ஈக்குவல் டு 3/2. நெக்ஸ்ட் b1 வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ அப்போ 5/3. நெக்ஸ்ட் c1 வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அது வந்து நமக்கு -7 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம a2 b2 c2 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ a2 அப்படின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ அதாவது 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் b2 அப்படின்றது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -10 இருக்கு. நெக்ஸ்ட் c2 அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம், இங்கே நமக்கு -14 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம a1/a2 கண்டுபிடிக்கணும். ஸோ a1 அப்படின்றதே நமக்கு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு நியூமரேட்டரில் வந்துடும். ஓகேவா? அதாவது 3/2 அப்படின்னு வந்துடும். பை கீழே டினாமினேட்டரில் a2க்கு பதிலாக நம்ம 9 அப்படின்னு போடலாம். டினாமினேட்டரில் நமக்கு இங்கே 9 இருக்குது. ஸோ 9 அப்படின்றது ஒரு ஹோல் நம்பர். ஸோ எந்த ஒரு ஹோல் நம்பருக்கு கீழேயும் டினாமினேட்டரில் நமக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த நியூமரேட்டரில் இருக்கிற இந்த 3/2 நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 9/1 நமக்கு மேலே கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ 1/9 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 1 3s are 3, 3 3s are 9 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்டால் நமக்கு a1/a2 கிடைக்கும். ஸோ a1/a2 ஈக்குவல் டு, ஸோ மேலே நியூமரேட்டரில் 1, கீழே டினாமினேட்டரில் 3 2s are நமக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு b1/b2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ b1க்கு பதிலாக 5/3 எடுத்து எழுதுகிறோம். b2க்கு பதிலாக -10 எடுத்து எழுதுகிறோம். ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், கீழே டினாமினேட்டரில் இருக்கிற -10 அப்படின்றது ஒரு இன்டிஜர். ஸோ இதுக்கு கீழே நமக்கு டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ மேலே நியூமரேட்டரில் இருக்கிற இந்த 5/3 நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கீழே டினாமினேட்டரில் இருக்கிற இந்த -10/1 நம்ம மேலே கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். அது 1/-10 மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணி போடலாம். 1 5s are 5, 2 5s are 10 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்டால் நமக்கு b1/b2 நமக்கு கிடச்சிரும், ஈக்குவல் டு, ஸோ இங்கே மேலே நியூமரேட்டர் நமக்கு 1 வந்துடும். கீழே டினாமினேட்டரில் 3 2s are நமக்கு 6 வந்துடும். ஆனால் இங்கே நமக்கு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் நமக்கு மைனஸே வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ b1/b2 வந்து நமக்கு -1/6 நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு c1/c2 நம்ம கண்டுபிடிக்கணும். c1க்கு பதிலாக நான் -7 எடுத்து எழுதிக்கிறேன். c2க்கு பதிலாக -14 எடுத்து எழுதுகிறேன். ஸோ இந்த மைனஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 1 7s are 7, 2 7s are 14 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ c1/c2 ஈக்குவல் டு நமக்கு 1/2 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ a1/a2 அப்படின்றது நமக்கு 1/6 அப்படின்னு வந்திருக்கு. b1/b2 அப்படின்றது நமக்கு -1/6 அப்படின்னு வந்திருக்கு. c1/c2 வந்து நமக்கு 1/2 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ எதுவுமே நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இது எந்த கண்டிஷனில் வரும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2, இந்த கண்டிஷனில் நமக்கு வந்துடும். இதை நம்ம இந்த மாதிரி எடுத்து எழுதலாம் பாருங்க. 1/6 நாட் ஈக்குவல் டு -1/6. ஓகேவா? ஸோ அப்போ a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2. ஓகேவா? ஸோ அப்போ a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2வாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங் அப்படின்னு எடுத்து எழுதலாம். ஸோ நமக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லைனா இன்கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டர்செக்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ therefore the given equations are consistent அப்படின்னு எடுத்து எழுதணும். இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டினில் ஃபோர்த் சப்டிவிஷன் 5x minus 3y equal to 11, minus 10x plus 6y equal to minus 22 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இந்த 5x minus 3y நமக்கு அப்படி வரும். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த ப்ளஸ் 11 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு -11 அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம -10x அப்படியே எடுத்து எழுதுகிறோம். +6y நமக்கு அப்படியே இருக்குது.
ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள -22 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வரும்போது +22 மாறிடும் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம A1 B1 C1 எடுத்து எழுதணும். ஸோ A1 வந்து 5, B1 வந்து -3, C1 வந்து நமக்கு -11. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து A2 B2 C2 எடுத்து எழுதணும். ஸோ A2 வந்து நமக்கு -10, B2 வந்து நமக்கு 6, C2 வந்து நமக்கு 22. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம A1 by A2 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ A1க்கு பதிலாக 5 by A2க்கு பதிலாக -10. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5s are 5, 2 5s are 10 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ A1 by A2 வந்து நமக்கு 1 by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் நம்ம எழுதிடணும் கண்டிப்பாக. ஸோ -1/2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம B1 by B2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ B1 வந்து நமக்கு -3, B2 வந்து 6. ஓகேவா? ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ண முடியும். 1 3s are 3, 2 3s are 6 அப்படின்னு வரும். ஸோ அப்போ B1 by B2 ஈக்குவல் டு -1/2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் C1 by C2 நம்ம கண்டுபிடிக்கணும். C1க்கு பதிலாக -11, C2க்கு பதிலாக 22. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 11s are 11, 2 11s are 22. ஸோ அப்போ C1 by C2 ஈக்குவல் டு -1/2 அப்படி கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்க. ஸோ A1 by A2வும் நமக்கு -1/2 இருக்கு. B1 by B2வும் நமக்கு -1/2 இருக்கு. அதே மாதிரி C1 by C2வும் நமக்கு -1/2 இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ எல்லா ரேசியோஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ இது நமக்கு எந்த கண்டிஷனில் வரும்? ஸோ இந்த செகண்ட் கண்டிஷன், அதாவது கோஇன்சிடென்ட் லைன்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ கோஇன்சிடென்ட் லைன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதுக்கு நமக்கு மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ இது கன்சிஸ்டண்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம இங்கே எடுத்து எழுதலாம் பாருங்க. -1/2 ஈக்குவல் டு -1/2 ஈக்குவல் டு -1/2. ஸோ தேர்ஃபோர் A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 ஈக்குவல் டு C1 by C2. ஸோ அப்போ லைன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்? லைன்ஸ் ஆர் கோஇன்சிடென்ட் லைன்ஸாக இருக்கும். கோஇன்சிடென்ட் லைன்ஸ். தேர்ஃபோர் ஸோ கோஇன்சிடென்ட் லைன்ஸாக இருக்கிறதுனால ஸோ இது வந்து நமக்கு கன்சிஸ்டண்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் த கிவன் equations are consistent. ஓகேவா? இது ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் 4/3x plus 2y equal to 8, 2x plus 3y equal to 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு 4/3x plus 2y நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த 8 வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு -8 அப்படின்னு வந்துடும் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இந்த 2x plus 3y நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த 12 வந்து ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு -12 அப்படின்னு கிடைச்சிடும் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம A1 B1 C1 எடுத்து எழுதலாம். ஸோ A1 வந்து நமக்கு 4/3, நெக்ஸ்ட் B1 வந்து நமக்கு 2, C1 வந்து நமக்கு -8. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம A2 B2 C2 எடுத்து எழுதலாம். ஸோ A2 வந்து நமக்கு இங்கே 2 இருக்கு, B2 வந்து நமக்கு 3, C2 வந்து நமக்கு -12. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம A1 by A2 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ A1 அப்படின்றது 4/3 ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்குது பை A2க்கு பதிலாக நம்ம 2 எடுத்து எழுதுறோம். ஸோ இந்த கீழே டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 2 வந்து ஸோ இதுக்கு கீழே டினாமினேட்டர் நமக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4/3 நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த 2/1 நம்ம மேலே கொண்டு வரும்போது இது நமக்கு ரெசிப்ரோக்கலாக மாறும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ A1 by A2 வந்து நமக்கு 2/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு B1 by B2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ B1க்கு பதிலாக நம்ம 2 எடுத்து எழுதுகிறோம், B2க்கு பதிலாக நம்ம 3 எடுத்து எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ B1 by B2ஓட வேல்யூ நமக்கு 2/3 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு C1 by C2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவல் டு C1க்கு பதிலாக -8, C2க்கு பதிலாக -12. ஸோ இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 2s are 8, 6 2s are 12 அகைன் நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 3 2s are 6. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ C1 by C2 வந்து நமக்கு 2/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ A1 by A2ஓட வேல்யூவும் நமக்கு 2/3ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி B1 by B2ஓட வேல்யூ நமக்கு 2/3ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி C1 by C2ஓட வேல்யூ நமக்கு 2/3ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷன் நம்ம இதே மாதிரி தான் பார்த்தோம். ஸோ எடுத்து எழுதலாம் பாருங்கள். A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 ஈக்குவல் டு C1 by C2. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ இந்த கிராஃபோட லைன்ஸ் வந்து நமக்கு கோஇன்சிடென்ட் லைன்ஸாக இருக்கும். ஸோ லைன்ஸ் ஆர் கோஇன்சிடென்ட் லைன்ஸ். ஸோ அப்போ கோஇன்சிடென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா?
ஸோ therefore the given equations are consistent அப்படின்னு எடுத்து எழுதணும். Fourth question நம்ம பார்க்க போகிறோம். Which of the following pairs of linear equations are consistent or inconsistent அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 4 subdivisions இங்கே சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ இஃப் கன்சிஸ்டன்ட் அப்டைன் த சொல்யூஷன்ஸ் கிராஃபிக்கலி அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அதுக்கு நமக்கு சொல்யூஷன்ஸே இருக்காது. ஸோ கிராஃப் நமக்கு ட்ரா பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். x + y = 5, 2x + 2y = 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் பாருங்கள். x + y. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த +5 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு -5 வந்துடும், = 0. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 2x + 2y. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த 10 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வரும்போது நமக்கு -10 வரும், = 0. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம a1 b1 c1 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ a1 வந்து நமக்கு 1 வந்துடும், அதே மாதிரி b1 நமக்கு 1 வந்துடும், c1 வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக. ஓகேவா? ஸோ அது நமக்கு -5 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம a2 b2 c2 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் a2 அப்படின்றது 2, அதே மாதிரி b2வும் நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ c2 அப்படின்றது நமக்கு -10 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு a1/a2. ஸோ a1க்கு பதிலாக 1, a2க்கு பதிலாக 2. நெக்ஸ்ட்டு b1/b2 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ b1க்கு பதிலாக 1, அதே மாதிரி b2க்கு பதிலாக 2. ஸோ 1/2. நெக்ஸ்ட்டு c1/c2 நம்ம கண்டுபிடிக்கலாம். c1 வந்து -5, c2 -10. ஓகேவா? ஸோ இந்த மைனஸும் மைனஸும் கேன்சலேஷன் ஆகிடும். 1 5s are 5, 2 5s are 10 வரும். ஸோ அப்போ c1/c2 நமக்கு 1/2 அப்படின்னு தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ a1/a2, b1/b2, c1/c2 இந்த 3 ரேஷியோஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ இது வந்து நமக்கு கோஇன்சிடென்ட் லைன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ a1/a2, b1/b2 = c1/c2 இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த லைன்ஸ் வந்து நமக்கு கோஇன்சிடென்ட் லைன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ எடுத்து எழுதுவோம். லைன்ஸ் ஆர் coincident, therefore equations are consistent. ஓகேவா? ஸோ கோஇன்சிடென்ட் லைன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நமக்கு நிறைய சொல்யூஷன்ஸ், மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு கிராஃப் ட்ரா பண்ணணும். ஸோ கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் x + y = 5 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் எக்ஸுக்கு வந்து 2 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ நான் எக்ஸுக்கு 2 அப்படின்ற வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ 2 + y = 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ y = 5. இந்த +2 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -2 மாறும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ நான் எக்ஸுக்கு வந்து 4 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 4 + y = 5 அப்படின்னு வரும். ஸோ y = 5 -4 அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் y = 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 4 இருக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ 1 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 4, 1. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம இந்த பாக்ஸில் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ 3 அண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 4 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ எக்ஸுக்கு நான் இந்த கொடுத்துருக்க இந்த வேல்யூ தான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்லையும் நம்ம எக்ஸுக்கு எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஸோ ஒய்க்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ அதை தான் நம்ம பாயிண்ட்ஸாக எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நான் இங்கே எக்ஸுக்கு வந்து 3 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 2 × எக்ஸுக்கு பதிலாக 3 + 2y = 10 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 2 3s are 6 + 2y = 10 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 2y = 10 - 6 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ 2y = நம்ம 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 5 அப்படின்னு எழுதணும். ஸோ அப்போ 2 × 5 + 2y = 10. ஸோ 2 5s are 10 வரும். + 2y = 10 வரும். நெக்ஸ்ட் 2y = 10 - 10 வரும். ஸோ 2y = 0 வரும். ஸோ y = 0/2 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு 0 தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 5 இருக்கும் பொழுது
ஒய்யோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ஸை நம்ம இந்த பாக்ஸில் எடுத்து எழுதலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ நமக்கு 2ன்னு கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ 5 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் உள்ள பாயிண்ட்ஸையும் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணலாம். ஸோ நான் கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இங்கே நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ள பாயிண்ட்ஸையும் செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள பாயிண்ட்ஸையும் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2,3 ஓகேவா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 3 ஓகேவா. எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 3. ஸோ இங்கே 2,3 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 1. எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 1 ஓகேவா. ஸோ இங்கே 4,1. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த லைனுக்கு மேலே இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 3 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 2 ஓகேவா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 2. ஸோ இங்கே வந்துடும் நமக்கு ஓகேவா. ஸோ அப்போ இது 3,2. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 5 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 0 ஓகேவா. ஸோ அது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வந்துடும். ஸோ இந்த இடம் 5,0 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த லைன்ஸ் வந்து நமக்கு கோஇன்சிடென்ட்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு செகண்ட் ஈக்குவேஷனுக்கு உள்ள லைனும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ள லைனுக்கு மேலேயே நமக்கு வரும் ஓகேவா. ஸோ இதே மாதிரி நமக்கு வரும். ஸோ இங்கே நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 2x + 2y = 10 ஓகேவா. ஸோ இதில் வந்து நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே சொல்யூஷன்ஸாக இருக்கும். ஏன்னா கோஇன்சிடென்ட் லைன்ஸ் அப்படின்னா ஸோ அதில் வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் ஓகேவா. ஸோ அதனால இதில் நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே சொல்யூஷன்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 8, 3x மைனஸ் 3y ஈக்குவல் டு 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய், ஸோ இந்த ப்ளஸ் 8 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு -8 வரும், ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் 3x மைனஸ் 3y, இந்த ப்ளஸ் 16 ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு -16 வரும், ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம a1 b1 c1 எடுத்து எழுதலாம். ஸோ a1 வந்து நமக்கு 1 வரும், ஸோ b1 வந்து நமக்கு -1 வரும், c1 வந்து நமக்கு -8 வரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம a2 b2 c2 எடுத்து எழுதலாம். ஸோ a2 வந்து நமக்கு 3 வரும், b2 வந்து நமக்கு -3 வரும், c2 வந்து நமக்கு -16 வரும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். a1/a2 ஈக்குவல் டு a1க்கு பதிலாக 1, a2க்கு பதிலாக 3 ஓகேவா. ஸோ அப்போ a1/a2 வந்து நமக்கு 1/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு b1/b2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ b1க்கு பதிலாக -1, ஸோ b2க்கு பதிலாக -3 ஓகேவா. ஸோ இந்த மைனஸும் மைனஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ b1/b2வும் நமக்கு 1/3 தான் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம c1/c2 கண்டுபிடிக்கணும். ஸோ c1க்கு பதிலாக -8 எழுதலாம், c2க்கு பதிலாக -16 வந்துடும். ஸோ இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணி எழுதலாம் பாருங்கள். 1 8s are 8, 2 8s are 16 வரும். ஸோ அப்போ c1/c2 வந்து நமக்கு 1/2 வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ இப்போ a1/a2 அண்ட் b1/b2 நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் c1/c2 வந்து நமக்கு ஈக்குவலாக இல்லை ஓகேவா. இது வந்து நமக்கு இந்த லாஸ்ட் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ a1/a2 ஈக்குவல் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2. ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு வரும். ஸோ அப்போ லைன்ஸ் வந்து நமக்கு பேரலல் லைன்ஸாக வரும். ஸோ பேரலல் லைன்ஸாக இருந்துச்சுன்னா அது இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அதுக்கு நமக்கு சொல்யூஷன்ஸே இருக்காது ஓகேவா. ஸோ இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கு நமக்கு கிராஃப் வராது. ஸோ அதை எடுத்து நம்ம எழுதணும். ஸோ a1/a2 ஈக்குவல் டு b1/b2 not equal to c1/c2. So the lines are parallel. So lines வந்து parallel இருக்கிறதுனால therefore the equations are inconsistent. ஸோ இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அதுக்கு நமக்கு சொல்யூஷன்ஸே இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ கிராஃப் போட வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா. இது ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 2x + y - 6 = 0, 4x - 2y - 4 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம a1 b1 c1 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ a1 வந்து நமக்கு இங்கே 2, b1 வந்து நமக்கு 1, c1 வந்து நமக்கு -6 ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம a2 b2 c2 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ a2 வந்து நமக்கு 4, b2 வந்து நமக்கு -2, c2 வந்து நமக்கு -4 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதை ரேஷியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ a1/a2 ஈக்குவல் டு, ஸோ a1க்கு பதிலாக 2, a2க்கு பதிலாக 4 ஓகேவா. ஸோ இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம். ஸோ 1 2s are 2, 2 2s are 4. ஸோ அப்போ a1/a2 வந்து நமக்கு 1/2 கிடச்சிருக்கு ஓகேவா. நெக்ஸ்ட்டு
அதே மாதிரி நம்ம b1 by b2 கண்டுபிடிக்கணும். ஸோ b1 by b2 ஈக்குவல் டு ஸோ 1 by b2க்கு பதிலாக -2 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ b1 by b2 வந்து நமக்கு -1 by 2 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு c1 by c2 நம்ம கண்டுபிடிக்கணும். c1க்கு பதிலாக -6, c2க்கு பதிலாக -4. ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ திருப்பி நம்ம இந்த நம்பரையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 3 2s are 6. ஓகேவா? ஸோ அப்போ c1 by c2 வந்து நமக்கு 3 by 2 கிடைக்கும். ஸோ இப்போ a1 by a2வும் b1 by b2 நெக்ஸ்ட் c1 by c2. ஓகேவா? ஸோ இது எதுவுமே நமக்கு ஈக்குவலாகவே இல்லை. ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ a1 by a2 நாட் ஈக்குவல் டு b1 by b2. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு லைன்ஸ் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கும். ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கிராஃப் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ a1 by a2 நாட் ஈக்குவல் டு b1 by b2. ஓகேவா? ஸோ lines are intersecting at a point அப்படின்னு எடுத்து எழுதணும். ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கிறதுனால ஸோ இந்த given equations வந்து நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு எடுத்து எழுதணும். ஸோ கன்சிஸ்டன்ட் அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணணும். ஸோ கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்தும் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ நான் 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ நான் 0 அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ இங்கே இந்த எக்ஸ் டைமே நமக்கு 0 ஆகிடும். ஸோ அப்போ y ஈக்குவல் டு இந்த -6 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு +6 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ நமக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸுக்கு 3 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ 2 × 3 + y இந்த -6 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு +6 வந்துடும். ஸோ அப்போ 2 3s are 6 வரும் +y ஈக்குவல் டு 6. ஸோ y ஈக்குவல் டு 6 இந்த +6 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ஸோ -6 வந்துடும். ஸோ ஒய்யோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 3ஆக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம பாக்ஸில் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ 6ஆக இருக்குது. எக்ஸோட வேல்யூ 3ஆக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் அதே மாதிரி எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸுக்கு 1 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிறத நம்ம 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ 4 × 1 -2y. ஸோ இந்த -4 வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு +4ஆக மாறிடும். ஸோ 4 1s are 4 -2y ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ -2y ஈக்குவல் டு இந்த 4 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த 4 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -4 ஆகிடும். ஸோ அப்போ -2y ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 1ஆக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸுக்கு நான் 3 அப்படின்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ 4 × 3 -2y. ஸோ இந்த -4 நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது +4ஆக மாறும். 4 3s are 12 வரும். -2y ஈக்குவல் டு 4 வரும். ஸோ -2y ஈக்குவல் டு 4 இந்த +12 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -12ஆக மாறும். ஸோ நெக்ஸ்ட் இந்த -2y நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த 4லேருந்து -12 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு -8 வரும். ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 2s are 2 4 2s are 8 வரும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 3ஆக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ நமக்கு 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை பாக்ஸில் எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 1ஆக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 3ஆக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ 4 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸுக்கு உள்ள அந்த பாயிண்ட்ஸையும் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே கிராஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே மேலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸுக்குள்ள பாயிண்ட்டையும் செகண்ட் ஈக்குவேஷன்ஸுக்குள்ள பாயிண்ட்டையும் இந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸுக்குள்ள பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,6. ஸோ எக்ஸில் வந்து 0, ஒய்யில் வந்து 6. ஸோ எக்ஸில் வந்து 0, ஸோ ஒய்யில் வந்து 6 அப்படின்னா இது வந்து ஒய் ஆக்சிஸில் வந்துடும் 0,6. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 0. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 0 அப்படின்னா இது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லேயே கரெக்டாக வந்துடும் 3,0. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த லைனுக்கு மேலே இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். 2x + y - 6 = 0. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் உள்ள பாயிண்ட்ஸ் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 0. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 0 அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லேயே வந்துடும். ஸோ 1,0. நெக்ஸ்ட்டு
எக்ஸ் ஆக்சிஸில் 3 ஒய் ஆக்சிஸில் 4 ஓகேவா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸுக்கு நேராக 3 அண்ட் ஒய் ஆக்சிஸுக்கு நேராக 4 ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்துடும் 3க்கு நேராக 4க்கு நேராக ஓகேவா. ஸோ அப்போ 3, 4 ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்ஸையும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இந்த லைனுக்கு மேலே அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். 4x - 2y - 4 = 0 ஓகேவா. ஸோ இந்த 2 லைனும் நமக்கு இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடம் தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு 2, 2 ஓகேவா. ஸோ அப்போ இந்த 2, 2 தான் நமக்கு சொல்யூஷன்ஸாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 2 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 2. நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் 2x - 2y - 2 = 0, 4x - 4y - 5 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம a1, b1, c1 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ a1 வந்து நமக்கு 2, b1 -2, c1 வந்து கான்ஸ்டன்ட்டாக -2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம a2, b2, c2 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ a2 வந்து நமக்கு 4 வந்துடும். ஸோ b2 வந்து நமக்கு -4 வந்துடும். c2 வந்து கான்ஸ்டன்ட்டாக -5 வந்துடும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம a1/a2 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ a1க்கு பதிலாக 2 எடுத்து எழுதிக்கணும். ஸோ a2க்கு பதிலாக நம்ம 4 எடுத்து எழுதுகிறோம். ஸோ இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 2 2s are 4 வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ a1/a2 வந்து நமக்கு 1/2 வந்துடும். நெக்ஸ்ட்டு b1/b2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ b1க்கு பதிலாக நம்ம -2 எடுத்து எழுதுகிறோம். b2க்கு பதிலாக நம்ம -4 எடுத்து எழுதுகிறோம். ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். 1 2s are 2, 2 2s are 4 ஓகேவா. ஸோ b1/b2 = நமக்கு 1/2 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு c1/c2 நம்ம கண்டுபிடிக்கணும். c1க்கு பதிலாக நம்ம -2 எடுத்து எழுதிக்கணும். c2க்கு பதிலாக நம்ம -5 எடுத்து எழுதிக்கணும். இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ c1/c2 வந்து நமக்கு 2/5ஆகவே இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ a1/a2 வந்து நமக்கு 1/2 கிடச்சிருக்கு. b1/b2 வந்து நமக்கு 1/2 கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ அப்போ a1/a2வும் b1/b2வும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட்டு c1/c2 வந்து நமக்கு ஈக்குவலாக இல்லை ஓகேவா. ஸோ இந்த மாதிரி a1/a2 b1/b2 ஈக்குவலாக இருந்து c1/c2 நமக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஸோ அந்த லைன்ஸ் வந்து நமக்கு பேரலல் லைன்ஸாக இருக்கும் ஓகேவா. ஸோ இது நம்ம a1/a2 = b1/b2 not equal to c1/c2 அப்படின்னு எடுத்து எழுதணும். ஸோ therefore the lines are parallel, therefore equations are inconsistent ஓகேவா. ஸோ இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா ஸோ அதுக்கு நமக்கு சொல்யூஷன்ஸே இருக்காது. ஸோ அப்போ நம்ம கிராஃப் போட வேண்டிய தேவையில்லை ஓகேவா. ஸோ த ஈக்குவேஷன்ஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட், இது ஆன்சர்.